ஒரு முறை பீர்பால் தன்னுடைய குதிரையில் போயிட்டு இருந்தார். அவர் அவருடைய தேசத்தை தாண்டி இன்னொரு தேசத்து வழியாக போயிட்டே இருக்கும்போது ரொம்ப களைப்பாக இருந்தார். அவர் யோசித்தார், நம்ம அக்பருடைய கட்டுப்பாடில் தான் இந்த தேசங்கள்லாம் இருக்கும், அதனால் இங்கே எங்கேயாவது தங்கிட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சார். அங்கே ஒரு பெரிய கட்டடம் இருந்தது. அதை பார்த்தா அரண்மனை மாதிரி தெரிஞ்சுது. எப்படி நமக்கு தெரிஞ்ச அரசராக தான் இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஓய்வு எடுக்கலான்ட்டு குதிரையை போய் அங்கே கட்டிட்டு உள்ளே போனால் யாருமே இல்லை. சரி, யாருமே இல்லையன்ட்டு சமையல் அறைக்கு போனார். சாப்பாடு இருந்தது. நல்லா பசியில் வந்த பீர்பால் வயிறு நிரம்ப சாப்பிட்டார். பக்கத்து ரூமுக்கு போனார். அருமையான மெத்தை இருந்தது. படுத்து தூங்கிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து ராஜா, அந்த அரண்மனையோட ராஜா வந்தார். சாப்பாடு இல்லைன்னு கொஞ்சம் கோபமாகி போச்சு. நம்ம சாப்பாடு யாரா சாப்பிட்டான்னு பக்கத்து ரூமில் இருக்கிற ஆளை இப்போ யாரா படுத்துருக்குறதுன்னு பார்த்தா பீர்பால் தூங்குறாரு. இவருக்கு யாருன்னு தெரியாது. எழுப்புறாரு, நீ யார், நீ ஏன் இங்கே வந்து படுத்துருக்க, யாரை கேட்டு இந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டேன்னு கேட்டார். நான் வெளியூர்லேருந்து வரேன், அசதியாக இருந்தது, சரின்னு வந்து தர்மசத்திரம் தானே சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னார். இது தர்மசத்திரம் உனக்கு யார் சொன்னா? இது அரண்மனை, நான் ராஜா அப்படின்னான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ராஜானா ரொம்ப பெருமையாக இருக்குது, இதுவும் ஒரு சத்திரம் மாதிரி தான் அப்படின்னார் பீர்பால். என்னது, உடறாத, இது அரண்மனைன்னு சொல்கிறேன், நான் ராஜான்ற கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பேசுகிற, புரிஞ்சு பேசுகிறியா புரியாமல் பேசுகிறியா? ஐயா, நான் சொன்ன சத்திரமும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான் அப்படின்னார் பீர்பால். எப்படி சொல்கிற? இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா தாத்தாலாம் எங்கே இருந்தாங்க? இங்கே தான் இருந்தாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அப்புறம் யார் இருப்பா? என் பையன் இருப்பான். ஆக மொத்தம் யாரோ இருப்பாங்க, போவாங்க, வர்றது போகிறது இருந்ததுன்னா அதுக்கு பேர் சத்திரம். இது ஒரு மாதிரி சத்திரம், அவ்வளோதான் அப்படின்னு அருமையாக சொன்னார். வந்திருக்கிற ஒரு திறமையாக பேசுகிறாருன்னு நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. நான் பீர்பல் அப்படின்றான். ஐயோ, நீங்களா, எவ்வளோ பெரியவர் வந்திருக்கீங்க, சந்தோஷம் சந்தோஷம், ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லி அவர் நல்லா கௌரவப்படுத்தி அனுப்புகிறார். அதனால் அறிவு இருந்தால் எங்கேயுமே ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல கதை.